பசியோடு இருக்கிறவர்களை கண்டால் நாம் ஆகாரம் கொடுக்க வேண்டும். கிழிந்த துணி போட்டிருக்கிறவர்களை பார்த்தால் அவர்களுக்கு ஆடை கொடுக்க வேண்டும். போர்த்திக் கொள்ள போர்வை இல்லாமல் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும். ஒரு மருத்துவ உதவி இல்லாமல் மிகவும் நோயோடும் வேதனையோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏற்ற உதவி கொடுக்க வேண்டும். சிலர் எல்லாம் இருந்தாலும் மனவேதனையோடு துக்கத்தோடு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட சில மக்களும் நம் மத்தியில் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் போய் அவர்கள் துக்கத்திற்கு பதிலான நல்வார்த்தைகளை பேசி அவர்களை மன மடிவிலிருந்து விடுதலையாக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதுவே கர்த்தருக்கு பிரியமான காணிக்கையாக இருக்கும். கர்த்தருக்கு பிரியமான காரியமா இருக்கும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. தசம பாகம் ஏன் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதாவது நம்முடைய விளைச்சல்களில், விவசாய நிலத்தில் விளைகிற தானியங்கள், பழங்கள், எல்லாவித பொருட்களிலும் தசம பாகம் கொடுக்க வேண்டும். தசம பாகம் என்றால் என்ன? நம்மிடத்தில் விளைகிற தானியத்திலும் விளைச்சல்கள் எல்லாவற்றிலும் 10ல் 1 பங்கை எடுத்து கர்த்தருக்கென்று கர்த்தருடைய தேவாலயத்தில் கொண்டு வந்து நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும். தசம் என்றால் 10 என்று பொருள். 10ல் 1 பங்கை நாம் கொண்டு வந்து கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், எப்பொழுதும் நாம் கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் நாம் கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி இதை செய்யுங்கள். இதை வருஷந்தோறும் நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வருடமும் நம் விளைச்சல்களில் 10ல் 1 பங்கை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக கர்த்தர் நம்மை செயல்படும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளைகளின்படி நாம் நடக்கும்போது பணத்தில், ஆசீர்வாதத்தில் நமக்கு ஒரு குறைவும் இல்லாமல், பணம், பொருள், செல்வம் இவைகளில் குறைவில்லாமல் நாம் நிறைவாய் வாழலாம். சம்பூரணமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த தசம பாக காணிக்கையை எப்படி செலுத்த வேண்டும்? அதாவது என்னென்ன செலுத்த வேண்டும் என்றால், நம்முடைய விளைச்சல்களில் தானியங்களில் 10ல் 1 பங்கை செலுத்த வேண்டும். கனிகள், மற்ற பழங்கள் போன்ற எல்லாவித பொருட்களிலும், எண்ணெயிலும், திராட்சை ரசத்திலும், எல்லாவற்றிலும் 10ல் 1 பங்கை நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்த வேண்டும். அது மட்டும் அல்லாமல் நாம் வளர்க்கிற மிருக ஜீவன்கள், ஆடு, மாடு போன்ற கால்நடைகளில் இருந்து நம் விளைச்சல்களில் 10ல், அதாவது அந்த கால்நடைகளில் முதல் ஈற்றாக, தலையீற்றானவைகளை கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்த வேண்டும். இப்படி இஸ்ரவேலர்கள் எருசலேமில் கொண்டு வந்து தேவாலயத்தில் செலுத்த வேண்டும் என்று அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது நாம் திருச்சபைகளில் நாம் காணிக்கையும் தசம பாகமும் செலுத்துகிறோம். இப்படியாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த தசம பாகம், காணிக்கை போன்றவைகளை எடுத்து கொண்டு வர கடினமாய் இருந்தால், வெகு தூரத்தில் இருந்தால், எருசலேமில் இருந்து வேறு நாடுகளில் இருப்பவர்கள், தூர தேசத்தில் இருப்பவர்கள் கொண்டு வந்து கொடுப்பதற்கு கடினமாக இருக்கும். ஆடு மாடுகளை கொண்டு வருவதற்கும் அந்த தானியங்களை சுமந்து வருவதற்கும் மிகவும் கடினமாக இருக்கும் அல்லவா? அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி நீங்கள் வெகு தொலைவிலிருந்து வர வேண்டும் என்றால் அந்த பொருள்களை எல்லாவற்றையும் உங்கள் இடத்திலேயே விற்று பணமாக எடுத்து கொண்டு வந்து எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் அந்த பணத்தில் அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்கள் இங்கு கர்த்தருக்கு பலி செலுத்தலாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படியாக கர்த்தருக்கு நாம் தசம பாகத்தையும் காணிக்கையும் செலுத்த வேண்டும் என்று அந்த காலத்தில் இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்டது. இந்த காலத்திலும் நாம் திருச்சபைகளில் இந்த தசம பாகத்தையும் காணிக்கையையும் நாம் செலுத்த வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுதும் நாம் செலுத்த வேண்டும். 10 கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றால் அது பழைய ஏற்பாடு, அது இப்பொழுது தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். தசம பாகம், காணிக்கை
போன்றவைகளும் பழைய ஏற்பாட்டு கால கட்டளைகள் தான். உபாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இதை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இதையும் விட்டு விடலாமா? அடுத்ததாக கர்த்தர் இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தசம பாகத்தையும் காணிக்கையையும் கொடுக்க சொன்னார். அப்படி சொல்லி இருக்கும்போது அந்த தசம பாகத்தையும் காணிக்கையையும் அவர்கள் தேவாலயத்தில் கொண்டு வந்து அங்கிருக்கிற லேவியர்களோடு தங்களுடைய லேவியர்கள் தங்கள் வீட்டின் அருகில் இருக்கிற தங்களோடு இருக்கிற லேவியர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் லேவியர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறிக்கும். இந்த காலத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறார்கள். அதனால் அவர்கள் மற்ற வேலைகளை செய்து சம்பாதிக்க முடியாது. மற்ற வேலைகளை செய்து சம்பாதிக்க முடியாது. அதனால் அவர்களுக்கு நாம் போஷித்து வழி நடத்த வேண்டியது, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை தாங்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. அதனால் உன்னுடைய லேவியர்களை நீ கைவிட்டு விடாதே என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. நம்மிடத்தில் இருக்கிற அந்நியர்களை கைவிட்டு விடக்கூடாது. இந்த தசம பாகத்தோடும் காணிக்கைகளோடும் தலையீற்றுகளின் பலிகளையும் கொண்டு வந்து தேவாலயத்தில் செலுத்தும் போது நாம் அனைவரையும் கூட்டி வர வேண்டும். திக்கற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அந்நியர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற வேலைக்காரர்கள் நம்மிடத்தில் உள்ளவர்களையும் நாம் நேசித்து விதவைகள் போன்றவர்களை நாம் அவர்களுக்காக நம்மிடத்தில் உள்ள ஆசீர்வாதத்தில் அவர்களுக்கும் பங்கு கொடுத்து அவர்களையும் பாதுகாக்க வேண்டும். இப்படி நற்காரியங்களை நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணுவார். நம்முடைய விளைச்சல்களை அதிகமாக்கி கொடுப்பார். நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவாய் இருக்கும். நாம் பலருக்கு கொடுத்து பழகும் போது கொடுக்கிற மனம் உள்ளவர்களிடத்தில் கர்த்தர் அதிகமாய் கொடுப்பார். கர்த்தர் ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராக தோன்றுவார். கர்த்தர் நாம் இரக்கத்தை காட்டும் போது, நாம் பிறர்க்கு இரக்கத்தை நாம் காட்டும் போது, நாம் பிறர் பாவங்களை மன்னிக்கும் போது நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிறர் கடன்களை நாம் மன்னிக்கும் போது நம்முடைய கடன்கள் மன்னிக்கப்படும். அதுபோல நாமும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டி ஏழை எளியவர்களை நாம் ஆதரித்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு நீதி நியாயங்களை செய்து நம்முடைய ஆசீர்வாதத்தில் அவர்களையும் போஷித்து நாம் வழி நடத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் அவர்களுக்கு இறங்கி செய்கிற காரியங்கள், அவர்களுடைய கஷ்டத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது, ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்களின் வேதனையை நாம் அறிந்து நடக்கும் போது நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய பாடுகள் நம்முடைய கஷ்டங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உணர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மிகவும் நல்லவர், பெரியவராய் இருக்கிறார். ஆனால் நாமும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் பிறரை போஷிக்கிறவர்களாகவும் பிறருக்கு கொடுக்கிற மனமுடையவர்களாகவும் வாழ வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற ஏழைகள் கண்ணீர் வடிக்காதபடிக்கு அவர்களுடைய துன்பங்களுக்கு நாம் போய் உதவி செய்ய வேண்டும். விதவைகள் நம் மத்தியில் இருப்பார்கள், நம் திருச்சபையில் இருப்பார்கள். விதவைகள், திக்கற்றவர்கள், மிகவும் கஷ்டப்படுகிற ஏழை எளியவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நம் திருச்சபையில் இருப்பவர்கள், நம்முடன் சேர்ந்து இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் அவர்களுடைய துன்பங்களை நாம் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற நம் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்களுடைய சூழ்நிலை கடினமாக இருக்கும் போது நாம் கணக்கு பார்க்காமல் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தரும் நம்முடைய துன்ப நேரத்தில் நமக்கும் கணக்கு பார்க்காமல் அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் தயான குணம் உள்ளவராய் இருக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட குணம் உடையவர்களாக நற்குணங்களால் நிரம்பியிருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் கனிகளில் ஒன்று நற்குணம். நற்குணம் என்பது பிறருக்கு கொடுப்பது, பிறருடைய தவறுகளை மன்னிப்பது போன்ற காரியங்கள். அதனால் அந்த நற்குணத்தை நாம் சுமந்திருக்க வேண்டும். அதே போல நமக்கு யாராவது தீமை செய்திருந்தாலும் அவர்களை மன்னிக்க பழக வேண்டும். அதுவும் நற்குணமாய் இருக்கிறது. இப்படியாக கர்த்தர் பிறருக்கு கொடுக்கிற மனதோடு நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
இதை புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் என்றால் பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும். பிறருக்கு என்று சொல்லும்போது விசேஷ நாட்களை நியமித்துக் கொண்டு நாம் நம் உறவினர்களோடு நம்மைப் போல வசதியோடு இருக்கிறவர்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவது, கொண்டாடுவது போன்ற காரியங்கள் அல்ல. ஏழைகளுக்கும், விதவைகளுக்கும், திக்கற்றவர்களுக்கும், நமக்கு திருப்பி செய்ய முடியாதவர்களுக்கு நாம் உதவி செய்வது. அதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியமா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியமாய் இது இருக்கிறது. ஏழைகளின் துன்பத்தை, அவர்கள் கண்ணீரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் பசியோடு இருக்கும்போது அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் குளிருக்கு போர்த்திக் கொள்ள போர்வை இல்லாத போது, நல்ல துணிமணி இல்லாதவர்களை கண்டால் அவர்களுக்கு உடனே உதவி செய்ய வேண்டும். அவர்கள் தங்கும் இடம் இல்லாமல் இருப்பார்களானால் அதற்குரிய ஏற்பாட்டை நாம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை தான் கர்த்தர் உதவி என்று சொல்லுகிறார். ஏற்கனவே பெரிய வசதி இருப்பவர்களுக்கு மேலும் மேலும் நாம் ஏதாவது கொடுத்து உதவி செய்ய வேண்டும். சில பேர் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பேர் இச்சை கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சாப்பாடு, துணிமணி எல்லா வசதிகளும் இருக்கும். இருந்தாலும் யாராவது எதையாவது கொடுத்தால் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடயே இருப்பார்கள். இச்சைக்கு இடம் கொடுத்து இன்னும் அதிகமாக எனக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட வேண்டும் என்று தோன்றும் என்று ஆசைப்படுவார்கள். அவர்கள் பசியோடு இல்லை. நல்ல ஆகாரம் இருக்கிறது, நல்ல உடை இருக்கிறது. ஆனால் இன்னும் உயர்ந்த நிலையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதையெல்லாம் போய் நாம் தீர்த்து வைத்துக் கொண்டிருக்க கூடாது. அது ஆடம்பரம். அது அல்ல. பசியோடு இருக்கிறவர்களை கண்டால் நாம் ஆகாரம் கொடுக்க வேண்டும். கிழிந்த துணி போட்டிருக்கிறவர்களை பார்த்தால் அவர்களுக்கு ஆடை கொடுக்க வேண்டும். போர்த்திக் கொள்ள போர்வை இல்லாமல் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும். ஒரு மருத்துவ உதவி இல்லாமல் மிகவும் நோயோடும் வேதனையோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏற்ற உதவி கொடுக்க வேண்டும். சிலர் எல்லாம் இருந்தாலும் மனவேதனையோடு, துக்கத்தோடு, ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட சில மக்களும் நம் மத்தியில் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் போய் அவர்கள் துக்கத்திற்கு ஆறுதலான நல்வார்த்தைகளை பேசி அவர்களை மன மடிவிலிருந்து விடுதலையாக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதுவே கர்த்தருக்கு பிரியமான காணிக்கையாக இருக்கும். கர்த்தருக்கு பிரியமான காரியமாய் இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்ய பழகுவோம். நம் மத்தியில் இருக்கிற மனமுடைந்து வேதனையோடு இருக்கிறவர்களை கண்டால் அவர்களை பொருள் கொடுத்து நம்மால் அதை சமாளிக்க முடியும். அவர்கள் கஷ்டத்தை தீர்க்க முடியும் என்றால் பொருள்களை கொடுத்து தீர்க்கலாம். சில பிரச்சனைகளுக்கு பொன்னும் பொருளும் பதில் தராது. மன வேதனையோடு இருப்பார்கள். எல்லா வசதியும் இருக்கும், இருந்தாலும் வேதனையோடு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அன்பான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் இவைகளை சொல்லி நாம் அவர்களை ஆற்றி தேற்றி அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். உறவினர்களை இழந்தவர்களாக இருக்கலாம், மிகவும் துன்பத்தில் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஆறுதல் தர வேண்டும். இறுதியில் நொறுக்கப்பட்டவர்களாக, எதையாவது இழந்தவர்களாக வேதனையோடு இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் ஆறுதலா இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களே நற்காரியங்களா இருக்கிறது. இப்படிப்பட்ட மனமுடையவர்களை கர்த்தர் செழிப்பாக வைப்பார். கண்டிப்பாக அவர்களுக்கு குறைவு இருக்காது. நாம் மற்றவர்களின் பாடுகளை உணர்கிறோம் என்றால், துன்பத்தை உணர்ந்து நாம் ஆறுதலாய் இருக்கிறோம் என்றால், கண்டிப்பாக நம் துன்பத்தில் கர்த்தர் நமக்கு ஆறுதலாய் இருப்பார். கவலைப்படவே வேண்டாம். மனம் தைரியமாய் இருக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு பிரியமான தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்தி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடப்போம். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.